ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், சனி பேச்சு பலன்கள், அடுத்து குரு பேச்சு பலன்கள், ராய்கேது பேச்சு பலன்கள் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போன மாதம் நம்ம போட்ட மாத பலன்களுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க. அதுக்கு முதல்ல நன்றி எல்லாருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் விஷ் பண்ணீங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாதம் அப்படின்னாலே பொதுவாகவே கோடை கால விடுமுறை சொல்லுவாங்க. அதாவது ஏப்ரல் மேல தான் பார்த்தீங்கன்னா விடுமுறைகள் அதிகமாக விடுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மே அப்படின்னாலே. ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு, அதாவது சித்திரை 1ன்னு சொல்லுவோம். சித்திரை 1னா தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பேர் வந்து விசுவாவசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை 1 அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு. பொதுவாக நம்ம தமிழ் வருட பிறப்புக்கு என்ன பண்ணுவோம், எல்லாருமே பொதுவாக எல்லா கோயில்களுக்கும் போவோம். எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம்லாம் நடைபெறும். நிறைய இடத்துல மன்னதானம் எல்லாம் போடுவாங்க, சிறப்பாக நடைபெறும். சித்திரை 1 வந்து எல்லா கோயில்களுமே சிறப்பா. வீடுகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்கள், வீட்டுல இருக்க நகைகள், நம்ம பணம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுல, அதை முடிஞ்ச சில பேர் வந்து வெள்ளித்தட்டுல எடுத்து வைங்க. வெள்ளித்தட்டு இல்லாதவங்க நார்மலா ஒரு தட்டுல வச்சு கண்ணாடியை வச்சு காலையில விடிய காலையில எந்திரிச்சோன்னே முதல்ல அதை பார்க்கணும். அதை பார்த்தோம்னா நமக்கு இந்த வருடம் ஃபுல்லா நன்மையா நடக்கும். நிறைய பணங்காசு சேரும், ஜுவல்ஸ் சேரும், நகைகள் சேரும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். இது வந்து எல்லா வீட்லயும் பண்ணுவாங்க. தெரியாதவங்க இந்த முறையை அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். ஸோ பொதுவாக நம்ம சித்திரை வருட பிறப்பு பலன்கள் போடல. ஸோ இந்த ஒரு 2 பாயிண்ட் மட்டும், இந்த வருடத்துக்கு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு மாத பலன்களுக்கு நம்ம போவோம். தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி, எல்லா ஃபீல்டுலையும் சரி, எல்லா வித இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள். திடீர்னு நிறைய விஷயங்கள் மாறும். ஒரு செய்தி வரும். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர் நடக்கும். விசுவாவசு தமிழ் வருடத்துல இப்படி திடீர் மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள், நிறைய இடத்துல மாற்றங்கள் நிறைய. மழைப்பொழிவு அதிகமா இருக்கும் இந்த வருடத்துல. அதுவும் சூறாவளி காற்றுகள் அதிகமா இருக்கும். புயல், சூறாவளி காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, சூறாவளி காற்று அதிகமா இருக்கும், மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது விவசாய உற்பத்திகள் நிறைய இருக்கும். உணவு தானிய உற்பத்திகள், பழங்கள், காய்கள், நவதானியங்கள், இதெல்லாமே உற்பத்திகள் அதிகமா இருக்கும். வெப்பமும் அதிகமா இருக்கும் இந்த வருஷம். எல்லாம் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவே வெப்பம் இருக்கும். முக்கியமா தெற்கு பகுதி, அதாவது தமிழ்நாட்டுல சவுத் சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிக இடத்துல ஏற்படும். மருத்துவ வசதிகள் அதிகமாகும். புதிய மருந்துகள் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. நமக்கு மின்சார கட்டணம்னு சொல்லுவாங்கல்ல, அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருஷத்துல. அதே மாதிரி கோல்டு ரேட் ஏற்கனவே ஏறித்தான் இருக்கு. இந்த வருஷம் இன்னும் அது அதிகமாகும். ஏன்னா குரு பயிற்சி எல்லாம் வருது. புதிய வைரஸ்கள் தொற்று இருக்கும். 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. பூமி பூஜை போடுறது, புது வீடு பால் காய்ச்சறது, கிரக பிரவேசம் பண்றது, இது மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு செய்யறது சிறப்பு. இந்த மாசத்துல கிரக நிலைகளை பார்ப்போம். 13ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் மீன வீட்டுல இருப்பார். 14ஆம் தேதிக்கு சூரியன் வந்து மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. குரு பகவான் ரிஷப வீட்டுல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து மே மாசம் மிதுன வீட்டுக்கு போயிருவார். சபா பகவான் வக்ர நிலையில மிதுன வீட்டுல இருந்தாரு. இப்ப அவர் திரும்ப கடை வீட்டுக்கு வந்துட்டார். நீச்சமாவாருன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல சபா வந்து நீச்சமாவார். கேது பகவான் கன்னி வீட்டுல தான் இருக்கிறார். இவரும் பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போயிருவாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து ஆல்ரெடி பயிற்சி ஆயிட்டார். திருக்கணித பஞ்சாபடி சனி பகவான் வந்து கும்ப வீட்டுல இருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி ஆயிட்டாரு. ராகு பகவான் அடுத்த மாசம் கும்ப வீட்டுக்கு வந்துருவாரு. சுக்கிரன் இங்கதான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. புதன் வந்து வக்கரத்துல இருந்தாரு. இப்ப திரும்ப வந்து அவர் மீன வீட்டுக்கு வந்துட்டார். சோ இதுதான் வந்து இந்த மாதத்துல உள்ள கிரக நிலைகள். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் படி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வந்து இந்த மாசம் எண்டுல வருது. அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப வீட்லயும் கேது வந்து சிம்ம வீட்டுக்கும் வருவார். இது வந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியா. திருக்கணித பஞ்சாங்க ரீதியா மே மாசத்துல வருவாங்க. 20 நாள் தான் டிஃபரன்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதம் எண்டுங்கிறதுனால நம்ம அந்த ராகு கேது மீன வீட்டில் வச்சு பலன்கள் சொல்லுவோம். அடுத்த மாதம் வந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியை வந்து அந்தந்த இடங்கள்ல வச்சு பலன்கள் சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என் ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்க ஜாதகத்தை அனுப்பி பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா புதுக்கோட்டையில திருக்கோவரணம்ங்கிற இடத்துல நம்ம வந்து சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா ஒரு அலுவலகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க என் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து ஜாதகம் பாருங்க. நம்ம வாஸ்து பார்க்கறது, திருமண பொருத்தம், பிரசனம், நியூமராலஜி, இது மாதிரி எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ நேரில் வந்து பார்க்கணுங்கிறவங்க பாருங்க. முடியாதவங்க ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி உங்க ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். ஸோ இப்போ நம்ம மீன ராசியை பார்ப்போம். மீன ராசிக்கு போன மாசமே சொன்னேன் ஹெவி டிராஃபிக் ஜாம் அப்படி இருக்கு அப்படின்னு. நிறைய பேர் மீன ராசிக்காரங்க ஃபோன் பண்ணி எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லும்போது கொஞ்சம் தைரியம் வருது அப்படின்னு சொன்னாங்க.
ஏன்னா மீன ராசிக்கு ஏற்கனவே ஹெவி டிராபிக் ஜாம் சொல்லியிருந்தேன் போன மாசம் 4 கிரகம் இருக்கும்போது. இப்ப இந்த மாசம் சனி பகவான் வேற இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் வேற ராசிக்கு வந்துட்டார். அப்ப இருக்கிறதுக்கு இடம் இல்லை வீட்டுக்குள்ள. ஏன்னா 5 கிரகம் வந்துருச்சு இந்த இடத்துல. அப்ப 5 கிரக சேர்க்கை வந்து சந்திரன் மேல வருது. ராகு, சுக்கிரன், புதன், சனி, சூரியன் வந்து 14 நாள் வரைக்கும் இங்கதான் இருப்பாரு. ஸோ இப்ப இத்தனை கிரகங்கள் வந்து ராசி மேல வருதுங்கும் போது நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்டும் உண்டு, ஒரு சில பிளஸ் பாயிண்ட்டும் உண்டு. சரி, என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த சனி பயிற்சி என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஜென்ம சனி ஆரம்பிச்சிருச்சு. இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியில என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் தான் உங்களுக்கு வரும். அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். சனி பயிற்சி வீடியோல இதை பத்தி டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். ஸோ சனி பயிற்சி வீடியோல போய் பாருங்க. சரி, இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க ராசிநாதன் யாரு? குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவர் வந்து இன்னும் 1 மாசத்துக்கு தான் இங்க இருப்பார். அடுத்த மாசம் இங்க போயிருவார், 4ஆம் இடத்துக்கு போயிருவார். 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் பரவாயில்ல. அப்ப இன்னொரு 1 மாசம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு. அதுக்கு வந்து மாறிடும். இப்பல இருந்தே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா குரு பயிற்சி மட்டும் எப்பவுமே 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கும் என்னென்ன நடக்கும்? நீங்க நிறைய விஷயங்கள் சொந்தமா முயற்சி பண்ணுவீங்க. ஆனா எல்லாத்துலயும் ஒரு தடைகள் வரும், ஒரு தோல்வி வரும். நீங்க புதுசா ஏதாவது முயற்சி பண்ணுவீங்க, அதுல ஒரு தோல்வி. புதுசா ஏதாவது ட்ரை பண்றேன்னு பண்ணுவீங்க, அதுல ஏதாவது உங்களுக்கு தடை வரும். படிக்கிறது விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, பிசினஸ் விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு தடை தாமதம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இது இப்ப மாறிடும். எப்ப மாறும்? அந்த குரு பகவான் இங்க இருந்து இங்க போனதுக்கு அப்புறம் இந்த கடைசி இருந்து ஒரு வருஷம் இருந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து இப்ப இருக்காது. 4ஆம் இடம் அவ்வளவு சிறப்பான இடம்னு சொல்ல முடியாது குரு பகவானுக்கு. ஆனா 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் பரவாயில்ல. சரி, இது வந்து குரு பகவான் சொல்றாரு. இதுல இன்னொரு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த குரு பகவான் உங்களுக்கு எங்கெல்லாம் பாக்குறாரு பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 9ஆம் இடத்தை பாக்குறாரு, 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இந்த குரு பகவான் இங்க இருந்து இங்க போறதுக்குள்ள நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மேரேஜை பிக்ஸ் பண்ணிட்டு போயிருவாரு. சில பேருக்கு மேரேஜே நடந்திருக்கும். நிறைய பேர் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு மேரேஜுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போயிருவாரு. அதாவது மேரேஜுக்கான பேச்சுவார்த்தைகள், அதுல ஏதாவது ஒரு முன்னேற்றம் வந்துடும் இந்த குரு வந்து இங்க இருந்து இங்க போறதுக்குள்ள. ஏன்னா அவர் வந்து 7ஆம் இடத்தை பாக்குறாரு. 7ஆம் இடம்னா திருமணத்தை சொல்றாரு, கலத்திருத்த சொல்றாரு, அந்த இடத்த பாக்குறாரு. ஏன்னா கேது இருந்து தடை பண்ணிட்டு இருந்தார். கேது வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து திருமணம் ஆகாம இல்ல மேரேஜே பண்ணியிருந்தவங்க நிறைய பேருக்கு வந்தீங்கன்னா நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ மாறிடும். இல்லாட்டி செகண்ட் மேரேஜ் பண்ணலாம்னா பண்ணலாம். ஏன்னா 9ஆம் இடம் 11ஆம் இடம் ரெண்டாத்தையும் குரு பார்க்க போறாரு. அப்ப 2ஆம் மேரேஜ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சி, இந்த குரு இங்க இருந்து அங்க போறதுக்குள்ள ஒரு நல்ல செய்தியை வந்து உங்களுக்கு கொடுத்துருவார். சரி, அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயும் பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயும் 5ஆம் இடத்துல போய் நீச்சம் மாறாங்க. ஆகலாமானா ஆகக்கூடாது, ஏன்னா நீச்சம் ஆகக்கூடாது. ஆனா பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சம் ஆனாலும் பெருசா நீச்சம் நம்ம எடுத்துக்க முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பணம் வர விஷயத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதி செவ்வாய் தானே. அப்ப தனஸ்தானாதிபதி போய் நீச்சமாகும் போது பணம் வர விஷயங்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும். அப்பா அம்மாவோட உடல்நிலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பாத்துக்கணும். ஏன்னா செவ்வாய் போய் நீச்சம் வர்றாரு. அப்பாக்குரிய கிரகம் செவ்வாய் தான். ஸோ அவரோட உடல்நிலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. ஏதாவது சொத்து வாங்க போறேன் அப்படின்னா இப்போதைக்கு வாங்காம இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதனும் சரியில்லை, செவ்வாயும் அவருக்கு சிறப்பா இல்லைங்கும் போது இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதாவது சொத்து வாங்க போறேன், வீடு வாங்க போறேன், வண்டி வாங்க போறேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும். ஏன்னா செவ்வாய் நீச்சமா இருக்காரு. 5ஆம் இடமா இருந்தாலும் கூட சொத்து இப்ப ஏதாவது வாங்கினீங்கன்னா அதுல ஏதாவது வில்லங்கம் வர வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க, நல்லபடியா அமையும். உங்களுக்கு வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ஒரு கிரகம் யாருன்னா சுக்கிரன் வந்து ராசியிலே உச்சமா இருக்கிறாரு. இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் மீன ராசிக்கு. ஏன்னா 3ஆம் அதிபதி கூட ராசியில இருக்கலாம், ஆனா 8ஆம் அதிபதி ராசியில இருக்கக்கூடாது. அவர் உச்சம் வேற அந்த வீட்டுல. அப்ப என்ன, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத ஒரு தொடர்புகள், இது மூலியமா நமக்கு ஒரு கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், பார்த்து பழகிக்கணும். யாரா இருந்தாலும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு பார்த்து பழகிக்கணும். அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது இந்த மீனராசிக்காரங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா, அந்த சுக்கிரன் வந்து ராசியில உச்சமாகும் போது நிறைய வந்து வீட்டுக்கு பொருட்கள் வாங்குவாங்க. அதாவது ஒரு சோஃபா வாங்குறது, டிவி வாங்குறது, சில்வர் பாத்திரங்கள் வாங்குறது, அது வாஷிங் மிஷின் வாங்குறது, இது மாதிரி சொகுசான ஜாமான்கள், அதாவது சொகுசான திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, லக்ஸரி திங்ஸ். இந்த லக்ஸரி திங்ஸ் எல்லாம் வந்து சுக்கிரன் உச்சப்பெறும் போது வாங்கலாம். ஸோ இப்ப இதெல்லாம் வாங்குவாங்க இந்த மீனராசிக்காரன். அடுத்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் யாருன்னா புதன், அவரோட ராசியில இருக்கிறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மனைவி வந்து டாமினேட் பண்ணுவாங்க மீனராசிக்காரங்க. ஏன்னா 7ஆம் இடம்னா மனைவியை சொல்றது, 4ஆம் இடம்னா சுகத்தை சொல்றது, 4ஆம் இடம்னா அம்மாவை சொல்றது. அப்ப என்னன்னா, இந்த மீனராசிக்காரங்கள அம்மாவும் டாமினேட் பண்ணுவாங்க, மனைவியும் டாமினேட் பண்ணுவாங்க. டாமினேட்னா என்னன்னா, அவங்க சொல்றதை நீங்க கேட்கணும்னு சொல்லுவாங்க. அம்மாவும் நான் சொல்றதை நீ கேட்கணும், மனைவியும் நான் சொல்றதை நீ கேட்கணும். அப்ப என்ன ஆகும், அம்மா பக்கம் பேச முடியாம மனைவி பக்கம் பேச முடியாம ஒரு சின்ன பிரச்சனை வரது வாய்ப்பு உண்டு. ஸோ அது வந்து இந்த டைம்ல நடக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கேப்டா இருந்துவாங்க. இது வந்து எல்லா வீட்லயும் இருக்கிறது தான், இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக சொல்றேன். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம், பிளஸ்ஸாவும் எடுத்துக்கலாம் மைனஸாவும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் என்னன்னு சொல்லிடுறேன்.
சூரியன் வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டு எதிரி ஸ்தானம் சொல்லக்கூடிய சூரியன் தான். அதே சர்வீஸ் சொல்றது சூரியன் தான். அவர் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்துல வந்து உச்சமாறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஃபாரின் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து கிடைக்காமலே இருந்திருக்கும். ஏன்னா குரு வந்து சரியில்லை, 7 சனி வேற ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருக்கு வந்து அது பிரச்சனையாவே இருந்திருக்கும். ஃபாரின் போறது, பாஸ்போர்ட் கிடைக்காம, விசா கிடைக்காம இருந்திருக்கும். இது பாத்தீங்கன்னா இப்ப வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப 6ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல, 6ஆம் இடம் 2ஆம் இடம் கனெக்ட் இருந்தா ஃபாரின் இன்கம் வரும். அப்ப ஃபாரின் போகணும், ஃபாரினுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அதுக்கான ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பா அது வந்து சக்சஸ் கொடுத்துரும். சரி, இதுல நெகட்டிவ் என்ன அப்படின்னா, 6ஆம் இடம் தான் எதிரியை சொல்றது. அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரா, அப்ப என்ன ஆகும்னா பேசியே வம்பில் தருவோம். பேசியே யாருக்கிட்டையும் பத்தி இப்ப பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாத இடத்துல பேசி மாட்டிக்கிறது, யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது, இது மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி வலது கண்ணில் பிரச்சனை வரும் மீன ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் வரும்போது வலது கண்ணில் பிரச்சனை வரும். ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். ஏன்னா அரசாங்க வேலை கிடைக்குன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா 7 சனி ஜென்ம சனி தான் ஒத்துக்கிறேன். 3ஆம் இடத்துல சனி பகவான் நல்ல நிலைமையில இல்லை. ஆமா. செவ்வாய் வேற நீச்சமா இருக்காரு. ஆமா. இது இவ்வளவு கிரகங்கள் நீச்சமா இருந்தாலும் உங்களுக்கு 6ஆம் அதிபதி யாரு? சர்வீஸ் சொல்றவரு. அப்ப சர்வீஸ் ஓரியன்டட்ல இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்றவங்களுக்கு ஒரு நன்மை உண்டு இந்த மாசம். ஏன்னா சூரியன் வந்து உச்சமாறாரு, அது தனஸ்தானத்துல பணம் வர இடத்துல உச்சமாறாரு. அப்படிங்கும் போது நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சான்சஸ் உண்டு. இந்த தடவை ட்ரை பண்ணுங்க. அதாவது அவ்வளோ கெட்ட விஷயங்கள் நடக்கும் போது திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கும். ஸோ அதுக்கான சான்ஸ் தான் இந்த மாசம். வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு வெளிநாடும், கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த மாசம் மீனராசிக்காரங்களுக்கு. ஸோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு உண்டு. பிசினஸ் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்றது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா குரு தான். அவரும் போய் 3ஆம் இடத்துல இருக்கிற மறைவு ஸ்தானம் சொல்றது, ஒரு 50% மறைவு ஸ்தானம் சொல்றது. அப்ப இந்த குரு வந்து இந்த 4ஆம் இடத்துக்கு போற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதனால பிசினஸ் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்றது நல்லது. இந்த இடத்துல ராசியிலே பாத்தீங்கன்னா 5 கிரக சேர்க்கை இருக்கு. அப்ப என்னன்னா அதிகமா பாத்தீங்கன்னா பிரஷர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. மீனராசிக்காரங்க மட்டும்தான் அதிகமா எனக்கு எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், எப்ப பார்த்தாலும் பிரஷர்னு சொல்றது அதிகமா. யாரும் பாத்தீங்கன்னா மீனராசி தான். கடந்த 1 வருஷமா அது வந்து இந்த மாசமும் அதை சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. நீங்களே உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் செஞ்சா உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி செய்யறது. தலைவலி, தலைப்பாரம், தலை குத்தல், தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5 கிரகம் வந்து ராசியா தலைன்னு வச்சுக்கோங்களேன். தலையில ஒரு 50 கிலோ வெயிட்டை வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்ப. ஸோ அதனால அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது. அன்டேத்துல தூங்கக்கூடாது. தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும். எப்படின்னா ஒண்ணு தூக்கமே இருக்காது, இல்லைன்னா அதிகமா தூங்குவாங்க. அப்படியே ஒண்ணு ஆப்போசிட்டா நடக்கும். ஒண்ணு தூங்குனாலும் ரொம்ப நேரம் தூங்குவாங்க, இல்ல தூங்கவே மாட்டாங்க. இதுதான் நடக்கும். ஏன்னா ரெண்டுமே நடக்கும். ஏன்னா சனி பகவான் ரெண்டுமே கொடுப்பார். ராசியில சனி பகவான் எப்போ வராரு, ஜென்ம சனின்னு சொல்றாங்கல்ல, சோம்பேறித்தனங்க அதிகமா இருக்கும். இல்லைன்னா அதிகமா உழைக்கிற மாதிரி வரும். அதிகமா உழைக்க விடுவாரு, தூங்க விட மாட்டாரு. அப்ப இதுவும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும், இதுவும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், தூங்கக்கூடாது, உழைக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் மீனராசிக்காரங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி என்னென்ன பிளஸ் இருக்கு, என்னென்ன மைனஸ் இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி நீங்க இந்த மாசத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு நன்மையே நடக்கும். என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் வந்து நீச்சமா இருக்காரு, ஆனா ஒரு 5ஆம் இடத்துல நீச்சம் வர, அது வந்து சர வீடுன்னு சொல்றது, அதாவது நீர் ராசி. அது அப்ப நீர் ராசிங்கும் போது ஆத்தோரம் கடலோரம் உள்ள முருகன் வழிபாடு பண்றது சிறப்பு இந்த மாசம். அதே மாதிரி உங்களுக்கு சிவன் வழிபாடு பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன அந்த வெளிநாட்டுக்கும் அரசு வேலைக்கும் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா உங்களுக்கு வருதான், சூரியன் தான். ஸோ அந்த சூரியன் உச்சமாறாருல, சிவன் வழிபாடு பண்றது அதிகமா பண்ணணும். கண்ணு இல்லைன்னா பல்ல சின்ன மருத்துவத்துல வர வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்டிங்ல என்னங்கிறத பார்த்து பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த மாசம் வந்து ஒரு நன்மையே நடக்கும். ஸோ நம்ம இப்ப ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் போட போறோம். அது முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா வார ராசி பலன்கள் போட போறோம். இது இல்லாம நடுவில் பாத்தீங்கன்னா வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட போறோம். ஜோதிடத்திலே நிறைய மூட நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ நிறைய போட போறோம். ஸோ இது சம்பந்த வீடியோ நிறைய போட போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.